உத்தரகோச மங்கையில் அருள்பாலிக்கக்கூடிய சுயம்பு வராகியம்மன் திருக்கோயில் இப்போது தரிசிக்கிறோம். ஆலயத்துடைய நுழைவாயில் என்ட்ரன்ஸ்லேயே விநாயகப் பெருமானுடைய சந்நிதி இருக்குது. இது தீர்த்த குளம். விநாயகப் பெருமான் சந்நிதிக்கு பின்னாடி கருப்பசாமி உடைய ஆலயம், காவல் தெய்வமாக கருப்பசாமி இருக்கிறாரு. அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த தீர்த்த குளத்தோட ஓரத்தில் தொடக்கத்தில் இருந்தே நிறைய அம்மிகள் பார்க்க முடியும். அதில் மஞ்சள் அரைச்சிருப்பாங்க. இந்த அம்மிகளில் பெண்கள் மஞ்சள் அரைச்சி கோயிலே மஞ்சள் அங்கே விற்கிறாங்க. வாங்கி இந்த மஞ்சள் அரைச்சி என்ன வேண்டுதலாக இருந்தாலும் மனசில் நினச்சி வேண்டி அம்பாளுக்கு அந்த மஞ்சளை அரைச்சி வச்சு வேண்டுறாங்க. அதை நம்ம வேண்டி கொடுத்தோம் அப்படின்னா பாதத்தில், அம்பாளுடைய பாதத்தில் சாத்தி கொடுப்பாங்க. இது தீர்த்த குளம். இந்த குளத்துலேருந்து தான், இந்த குளம் எந்த காலத்துலேயுமே வற்றாது. எவ்வளோ கோடையாக இருந்தாலும், நாங்கள் இப்போது எடுத்ததுமே இந்த கோடை காலம்தான். எவ்வளோ கோடைகள் வந்தாலும் இந்த குளம் வற்றினதே கிடையாது. அப்படி அம்பாளுடைய மகிமை பெற்ற குளம். நிறைய மீன்கள் இருக்குது. பொரியெலாம் வாங்கி அதுக்கு உணவாக கொடுக்குறாங்க. இந்த குளத்துலேருந்து நீர் எடுத்துகிட்டு தான் மஞ்சள் அரைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த தீர்த்தத்தில் எடுத்துகிட்டு மஞ்சள் வாங்கிட்டு அரைக்க ஆரம்பிப்பாங்க பெண்கள்லாம். எங்கள் அம்மிகள் பார்க்குறீங்க. இதெல்லாம் மஞ்சள் அரைச்சி அவங்க வழிபாடு பண்ணது. நிறைய அம்மிகள் இருக்குது. விசேஷ காலங்களில் ஃபுல்லாகவே அம்மியே கிடைக்காத அளவுக்கு நிறைய கூட்டம். தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, செவ்வாய்க்கிழமை அதெல்லாம் நிறையா கூட்டம் வரும். அம்பாள் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். இது ஆலயத்துடைய வெளிப்புற தோற்றம். வராகி அம்மன் சப்த கன்னிமார்களில் 7 பேரில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய அம்மன். மகாவிஷ்ணுடைய வராக அவதாரத்துடைய ஒரு அம்சம் அவங்க. இன்னொன்று கலப்பை ஆயுதமாக வச்சுருப்பாங்க. கலப்பை எப்படி தோண்டி உழுதோ அதே மாதிரி நமக்கு வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையுடைய ஆணி வேரை களையக்கூடிய சக்தி வராகி அம்மனுக்கு உண்டு. வராகி அம்மனை வழிபடுபவர்கள் பிரச்சனையுடைய ஆணி வேர், எவ்வளோ ஆழமான பிரச்சனையாக இருந்தாலும் அந்த ஆணி வேரை தோண்டி எடுத்து அவங்களுக்கு நல்வாழ்வு அருளக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் இந்த வராகி அம்மன். வராகி அம்மனுக்கு சிறப்பு பெற்ற தலங்கள் எல்லா ஆலயத்துலேயுமே சப்த கன்னிமார் இருப்பாங்க. அதில் வராகி அம்மன் இருப்பாங்க. வராகி அம்மனுக்கென்றே சிறப்பு பெற்ற சில தலங்களில் சுயம்புவாக உற்பத்தியான அம்பாள் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன். இந்த உத்தரகோச மங்கை தலமே ஆதி சிவபெருமான் பிறந்த ஊர் அப்படின்னே சொல்லுவாங்க. அதனால் சிவபெருமான் மிக மாணிக்கவாசகருக்கு குருவாக இருந்து ஆட்கொண்ட தலம் இதுதான். உத்தரகோச மங்கை தலத்தை நம்ம வந்துட்டாலே நம்முடைய பாவ வினைகள்